தீபாவளி ஃபெஸ்டிவலில் குலாப் ஜாமுன் இல்லாமல் ஃபெஸ்டிவலே வந்து கம்ப்ளீட் ஆகாது. பிகாஸ் எல்லார் வீட்லேயும் குலாப் ஜாமுன் கண்டிப்பாக செய்வாங்க. அதில் நிறைய பேர் வந்து பிகினராக இருப்பீங்க. சில பேர் வந்து எவ்வளோதான் நான் வந்து குலாப் ஜாமுன் வந்து பெர்ஃபெக்டாக செய்யணும்னு நினச்சாலும் அது பெர்ஃபெக்டாகவே வராது. ஸோ இனிமேல் நான் ட்ரை பண்ண மாட்டேன்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் இதில் நான் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லியிருக்கேன். சின்ன சின்ன மிஸ்டேக்ஸை நீங்கள் கரெக்ட் பண்ணிட்டு செஞ்சீங்கன்னா சூப்பராக உங்களுக்கு இதே மாதிரி சாஃப்டாக ஸ்பாஞ்சியான குலாப் ஜாமுன் வரும். வாங்க எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு இன்ஸ்டன்ட் குலாப் ஜாமுன் மிக்ஸ் நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் எடுத்துக்கலாம். அதை வந்து சளிச்சிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைனா வந்து ஆட் பண்ணிட்டு நல்லா இந்த மாதிரி உடச்சி விட்டுக்கோங்க. கட்டிலாம் நிறையா இருக்கும். அதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் காய்ச்சி ஆற வச்ச பால், இல்லைனா வந்து பச்சை தண்ணி, இல்லைனா ஐஸ் வாட்டர், நீங்கள் இதில் எது வேணாலும் எடுத்துக்கலாம். அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மாவு வந்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க. மாவு பிசையும் போது நீங்கள் விரல்களை மட்டும்தான் வச்சு பிசையணும். நீங்கள் வந்து சப்பாத்தி மாவு மாதிரி அடிச்செல்லாம் பிசையக்கூடாது. நீங்கள் ரொம்ப ஹார்டாக அடித்து பிசைஞ்சிட்டிங்கன்னா டைட்டாக உங்களுக்கு மாவு உருட்டும் போது நிறைய கிராக்ஸ் வரும். ஸோ வந்து விரல்களால் இந்த மாதிரி வந்து ஒன்று சேர்த்துட்டே வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஜாயிண்ட் ஆயிரும். இதை வந்து ஒரு 5 நிமிஷம் அப்படியே வந்து ரெஸ்ட்டில் விட்டுருங்க. இப்போ இந்த டைமில் சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து 1/2 கிலோ அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிவிட்டு, இப்போ நீங்கள் 2 கப்பில் 1/2 கிலோ ஆட் பண்ணிங்கன்னா அதே கப்பில் 2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதில் 2 ஏலக்காவை தட்டி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து சுகர் நல்லா கரையிற அளவுக்கு ரெடி பண்ணிக்கோங்க. நல்லா தளத்தலன்னு கொதிச்சு வந்தோடனே ஒரு 2-3 மினிட்ஸில் நீங்கள் ஆஃப் பண்ணிட்டா போதும். பாகுபதம்லாம் தேவையில்லை. தொட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் கன்சிஸ்டன்சிக்கு இருக்கும். ரொம்ப பிசு பிசுன்னு ஒட்டாது. பிசுக்கு பதத்துக்கு முன்னாடி பதம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மாவு எடுத்துக்கலாம். கையில் வந்து எண்ணெய் இல்லைனா நெய் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் பிசு பிசுன்னு ஒட்டாது. மாவு வந்து சின்னதாக எடுத்துட்டு நல்லா வந்து டைட்டாக ப்ரெஸ் பண்ணி மெதுவாக ரிலீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அழகாக வந்து கிராக் இல்லாமல் இருக்கும். இப்போ குலாப் ஜாமுன் உங்களுக்கு எல்லாமே ஒரே சைஸில் வரணும்னா இந்த மாதிரி சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் உருட்டிட்டு அதை வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்து பிச்சு வச்சுட்டிங்கன்னா எல்லாமே உங்களுக்கு ஈக்குவல் ஷேப்பில் வந்து கிடச்சிரும். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உருட்டின உடனே வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடணும். இல்லைன்னா வந்து மேல் மாவு வந்து காஞ்சிரும். உங்களுக்கு வந்து ஆயிலில் போட்ட உடனே வந்து விரிசல் நிறைய விழுக ஆரம்பிச்சிரும். நீங்கள் மாவு உருட்டும் போது ஈர துணியை மேலே வச்சுட்டிங்கன்னா மாவு வந்து காயாமல் இருக்கும். இப்போ வந்து ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா கை பொறுக்கிற சூட்டில் வந்து நீங்கள் எல்லாமே ஆட் பண்ணணும். ஆயில் வந்து ரொம்ப ஹீட் ஆகிடக்கூடாது. ஹீட் ஆயிடுச்சுன்னா வெளியில் வந்து நல்லா வெந்து வந்துடும். உள்ளுக்கு வந்து வேகாது. எல்லாமே லோ டு மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு பொரிச்சு எடுக்கணும். கரண்டியை வச்சு நல்லா வந்து கிண்டி விட்டுட்டே இருங்க. அப்படின்னா தான் வந்து ஈக்குவலாக வந்து ஒரே கலரில் எல்லாமே வரும். அதே மாதிரி பொரிச்சு எடுக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா லைட் ப்ரௌன் கலரில் வந்தோடனே பொரிச்சு எடுத்துருங்க. அப்படின்னா தான் வந்து சுகர் சிரப்பில் போடும் போது உங்களுக்கு நல்லா சாஃப்டான குலாப் ஜாமுனாக கிடைக்கும். ஒன்று சுகர் சிரப் வந்து ஹீட்டாக இருக்கணும், இல்லைனா வந்து குலாப் ஜாமுன் வந்து ஹீட்டாக இருக்கணும். ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் வந்து ஹீட்டாக இருக்கணும். ரெண்டுமே வந்து ஹீட்டாக இருக்கக்கூடாது. இது வந்து பார்த்தீங்கன்னா 2லேருந்து 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் ஒரு நாள் நைட் ஃபுல்லாக ஊற வைக்கிறதுனால ஊற வச்சுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஊற வைக்கும் போது நல்லா அகலமான பாத்திரத்தில் நீங்கள் ஊற வைக்கணும். அப்படின்னா தான் வந்து அது ரவுண்ட் ஷேப்பில் அழகாக பல்ஜாகி வரும். நான் வந்து ஃபஸ்ட்டு போட்ட பாத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்னதாக இருக்கிறதுனால இன்னொரு பாத்திரத்தில் நான் மாற்றி வச்சுட்டேன். லாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு தேவையான நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான். இது எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான குலாப் ஜாமுன் ரெடி ஆயிரும்.